வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 மார்க் டெஸ்ட்டோடைய மேக்ஸ் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் இதில் 76th சம்மா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose sides are 3 cm, 4 cm and 5 cm. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதாவது முக்கோணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடைய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 cm, 4 cm and then 5 cm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதோடைய பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு எனக்கு, ஓகேவா? ஸோ இதோட சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது பெரிமீட்டர். ஒரு சைடு 4, ஒரு சைடு 3, ஒரு சைடு 5ன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு சுற்றளவு வேணும் அப்படின்னா மூணையும் என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். பெரிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணுங்க. 3 + 4 + 5. ஸோ என்ன வேல்யூ வந்திருக்கும்? 12 சென்டிமீட்டர்னு வந்திருக்குமா? ஸோ பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? 12 சென்டிமீட்டரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஓர் இணைய மையத்தில் மணிக்கு 15 என இணையத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நிலா தினமும் 2 மணி நேரம் வீதம் ஒரு வாரத்திற்கு 5 நாட்களுக்கு பயன்படுத்தினால் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரௌசிங் ரேட், அதாவது நெட் யூஸ் பண்ணுறதுக்கு 15 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. நிலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 hours வந்து 1 டேக்கு, 2 hours a day தானே சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க, 5 days, ஒரு வாரத்தில் 5 நாள் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 5 daysக்கு எவ்வளோ நேரமாக இருக்கும்? 5 × 2 10 hours என்ன பண்ணியிருப்பாங்க? டோட்டலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு 15 rupees, ருபீஸ்னு ஒரு சைடு எடுத்துக்கோங்க, 15 rupees வந்து சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ நேரம் டோட்டலாக இவங்க யூஸ் பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்னா 5 நாளைக்கு டோட்டலாக 10 மணி நேரம். அப்போ 10 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க. பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபாய் அப்படின்னா 10 மணி நேரத்துக்கு 150 ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு கஷ்டமான நம்பர்ஸாக வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஜஸ்ட் கிராஸ் மல்டி பண்ணாலே போதும். ஏன் இது கிராஸ் மல்டி பண்ணுறோம் அப்படின்னா இது டைரக்ட் வேரியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்போ வந்து ஒரு சாக்லேட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்லேட்டோட விலை 15 ரூபா, 10 சாக்லேட்டோட விலை 150 ரூபா. அதிகமாக தானே ஆகுது, எனக்கு சாக்லேட்டோட கவுண்டிங்கும் அதிகமாகுது, அதே மாதிரி விலையும் அதிகமாகுது. ஸோ அப்படிங்கிறப்போ 2 டேட்டாவும் எனக்கு சைமல்டேனியஸாக அதிகமாகுது, இல்லை சைமல்டேனியஸாக 2 டேட்டாவும் குறையுது அப்படின்னா டைரக்ட் மெத்தட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வந்திருக்கும்? x = 150, 15 × 10 150 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், ஓகேவா? ஸோ 150 rupees என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? when a number is decreased by 25%, it becomes 120. find the number. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் என்ன ஆகுது அப்படின்னா 25% வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த நம்பர் நான் என்ன பண்றேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் 100ன்னு எடுத்துக்கணும்? எவ்வளவோ நம்பர் இருக்கு அப்படின்னா 100ல் நீங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே தான் வரும். 100ல் 10%னா 10, 100ல் 20%னா 20, அப்படியே வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்றேன் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் ஒரு நம்பர் என்ன பண்ணிக்கலாம் 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? இந்த நம்பர் வந்து குறையுது, டிக்ரீஸ் பை 25%. ஸோ இதுல 25% குறையுது. 100ல் 25%னா 25 தான். ஸோ 25 குறைஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 75% இருக்கும். ஸோ 75% இருக்கப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கு? 120 இருக்கு. டோட்டலா 100%, அதுல 25% குறைக்கிறாங்க. அப்போ 75 தானே இருக்கும், 100ல் 25 போயிடுச்சுன்னா ஸோ 75% தான் இருந்திருக்கும். ஸோ 75% இருக்கிறப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கு? 120 இருக்கு. அப்போ 75% நான் என்ன சொல்லலாம்? 120 அப்படின்னு சொல்லுவேன். ஃபைண்ட் த நம்பர். அந்த நம்பர் என்னவா இருக்கும்? அதாவது 100% அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 75% 100% அதிகமாகுது, 120ங்கிறது கண்டிப்பா எனக்கு அதிகமாக தான் ஆகும். ஸோ அப்போ இதை என்ன பண்ணிடலாம்? டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம். அப்போ 75%
எக்ஸ் ஈக்குவல் டு 100% இன்ட்டு 120 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிருமா? 75ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணுவீங்களா? 75ஐயும் 100ஐயும் அப்படி நேர கேன்சல் பண்ணுங்க. 75 வந்து எந்த டேபிள்ல வரும்? 25 டேபிள்ல 3 தடவை வரும். 100 வந்து 25 டேபிள்ல 4 டைம்ஸ் வருமா? 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாமா? 3 1 டைம்ஸ், 12 வந்து 40 டைம்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 40. 4 இன்ட்டு 40 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 160 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? 160. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? 2/3, 1/6 மற்றும் 4/9 ஏறு வரிசையில் அமைக்க. ஏறு வரிசை அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதை வந்து பாயிண்ட்ல நிறைய பேர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. நான் 2 மெத்தட்ல சொல்றேன். அதாவது 3 2 ஃபர்ஸ்ட் இருக்குது 2/3 தானே இருக்கு. 3ஆல 2 டிவைட் பண்ணுவாங்க. ஸோ டிவைட் பண்றதுக்கு என்ன பண்ணும்? 2 வந்து கேன்சல் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? 0 சேர்ப்பேன். 0 சேர்த்தேன்னா 18 வரும். அகைன் 2. அப்போ 0.66ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இது 0.66 2/3னா. ஓகேவா? அடுத்தது 1/6 இருக்கா? 6 வந்து 1ஆல டிவைட் பண்ணும். 1 டிவைட் ஆகுது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்பேன். 1 டைம்ஸ் வரும் 6, பேலன்ஸ் 4 வருமா? அப்போ 4 0 சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? இங்க வந்து 36 6 தடவை வரும். அடுத்தது அப்போ 1/6 என்ன தரும்? 0.16ன்னு வந்திருக்கும். அடுத்து 4/9 9ஆல 4 டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ண என்ன வந்திருக்கும்? 0 வச்சுட்டு இங்க 0 சேர்ப்பீங்களா? 4 டைம்ஸ் என்ன வரும்? 36 வரும். ரிமைண்டர் 4. அதே மாதிரி 4 4ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 4/9ஓட வேல்யூ என்ன? 0.44. அப்ப இறங்கு வரிசை ஏறு வரிசைன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப சின்னதுல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? 1/6. அடுத்தது 4/9. அடுத்தது 2/3ன்னு வரும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா போலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த 2/3 1/6 4/9 இதானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா 6 2, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 6 × 2 12. தென் 1 × 3 3 வந்திருக்கும். ஸோ 12 பெருசா 3 பெருசா? 12 தான் பெருசு. நான் ஏறு வரிசையில் தானே எழுதணும், சின்ன நம்பர்ல இருந்து எழுதணும். அப்போ 12 சின்னதா 3 சின்னதா? 3 தான் சின்ன நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும்? 1/6 தான். இது ரெண்டுல எது சின்ன நம்பர்னா இந்த 1/6 தான் அப்படின்னு சொல்லி எடுத்துடலாம். தென் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், மீதி இருக்க 2 நம்பரையும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 9 என்ன வரும்? 9ன்னு இது மாதிரி இருக்கும். 6 × 4 என்ன வரும்? 24 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணப்ப எனக்கு எதுதான் சின்ன நம்பரா இருக்கு? 9 தான் சின்ன நம்பர். 24 சின்னதா 9 சின்னதா? 9 தான் சின்னது. ஸ்டில் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்றப்ப எனக்கு 1/6 தான் சின்ன நம்பரா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இந்த 2/3ஐயும் 4/9ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 2s என்ன வரும்? 18 வருமா? 4 3s என்ன வரும்? 12 வரும். ஸோ இது ரெண்டுல எது சின்னதா இருக்கு? 12 தான் சின்ன நம்பர். 12 எதோடைய வேல்யூ? 4/9 உடைய வேல்யூ. இன்னொன்னு என்ன இருக்கு? 2/3. ஸோ 2/3 அப்படியே எழுதிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன வரும்? டி தான் வரும். நீங்க நார்மலா டிவைட் பண்ணப்பையும் என்ன ஆன்சர் தான் வந்துச்சு? 1/6 4/9 2/3 தானே வந்துச்சு. சேம் அதே தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சுருக்குக 80வது கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? 3/7ஐயும் பிளஸ் 2/3 இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 × 3 என்ன வரும்? 9 பிளஸ் 7 2s 14 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 7 3s 21. ஸோ 14 பிளஸ் 9 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 23. ஸோ 23 டிவைடட் பை 21 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 81 பாருங்க. The average age of a husband and his wife was 23 years at the time of their marriage. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுறப்போ அவங்களுடைய ஏஜ், திருமணத்தின் போது தானே சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆகுறப்போ அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கு? சராசரி வயது 23 இருக்கு. ஓகேவா? ஸோ சராசரி அப்படின்னாலே என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ஈக்குவல்ஸ் டு
சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆவரேஜ் என்ன சொல்லிட்டாங்க, 23ன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் தென் ஒய்ஃப். ஹஸ்பண்டுக்கு ஹெச்னு எடுத்துக்கோங்க, ஒய்ஃபுக்கு டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. 2 பேர் இருக்காங்களா, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும், 46 ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் டபிள்யூ. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் ஒய்ஃப் வயசையும் ஆட் பண்ணிங்கன்னா 46 வரும். எப்போ, அவங்களுடைய மேரேஜ் அப்போ. ஆஃப்டர் 5 years they had 1 year old child. ஸோ அவங்களுக்கு ஆஃப்டர் 5 years 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வயசு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 year ஓல்டு சைல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரோட ஏஜையும் ஆட் பண்றப்போ 46 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு இப்போ ஒரு 23 வயசு, 2 பேருக்குமே 23 வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கும் 23, ஒய்ஃப்க்கும் 23 வயசு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகும், 5 வருஷத்துல 5 வயசு அதிகமாயிருக்கும். அதாவது 28 இருக்கும். அதே தான் ஒய்ஃபுக்கும் 28 வயசு தான் ஆகும். அப்போ 2 பேருக்குமே 5 வயசு அதிகமாகுமா. அப்போ டோட்டலா எவ்வளோ வயசு அதிகமாகும், 10 வயசு அதிகமாகுமா இந்த டோட்டல்ல. அப்போ 46ஓட என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு 10 ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சேர்த்து எவ்வளோ வயசு அதிகமாகுது, 10 வயசு அதிகமாகுது. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரோட வயசையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 56ன்னு வரும். ஓகேவா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் ப்ளஸ் சைல்டு, அப்போ என்ன வந்திருக்கும், 56 ப்ளஸ் ஒரு வயசு குழந்தை தானே இருக்கு. 56 + 1 அப்படின்னா என்ன வந்திருக்கும், 57 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணியிருப்பீங்க, A ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் டபிள்யூ பிளஸ் சி டிவைட் பை 3. 57 என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் டு 19. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியோடைய ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கும், 19ஆக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சம் ஓகேவா. ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 156 அண்ட் 124. ஸோ 156க்கும் 124க்கும் என்ன எல்சிஎம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எனக்கு பெரிய நம்பரா தெரியுது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், எல் டிவிஷனை எடுத்துக்கிறேன். 156 இன்டூ 124 ரெண்டுமே என்ன ஆகும், 4 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 4 டேபிள் எடுத்துக்கலாமா. 4 டேபிள் எடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ் என்ன வரும், 12 வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும், 3 இருக்குமா. 36 வந்து 9 டைம்ஸ். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 31 டைம்ஸ் வரும். இது ரெண்டுமே எந்த டேபிள்லையுமே காமனாக வராது. இது வந்து 13 டேபிளில் வரக்கூடிய நம்பர், 31 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ என்ன பண்ணிடலாம், மீதி இருக்க எல்லா நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா யூனிட் டிஜிட் வச்சு நான் சால்வ் பண்ண முடியாது. யூனிட் டிஜிட் எல்லாமே 6ன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 36 இன்ட்டு 31 மல்டிப்ளை பண்ணலாமா. எல்சிஎம் என்னவா இருக்கும்னா 39 இன்ட்டு 31 இன்ட்டு 4, இதுதான் எல்சிஎம். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போமா. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 909 வருதா. அகெயின் 4ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 36 வருதா. ஓகே, எனக்கு இங்கே ஆப்ஷனில் இருக்க அந்த ஆன்சரே வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் செக் பண்ணி பார்க்குறேன், நான் கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது மாதிரி நீங்கள் எக்ஸாமில் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அகெயின் அதே மெத்தடில் சால்வ் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன்னா அடுத்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். அது மாதிரி நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா, 2ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம், அதே நம்பர் தான் வருதா அப்படின்னு சொல்லி. இது ரெண்டுமே 2ஆல் டிவைட் ஆகுமா. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், 7 வந்து 14 டைம்ஸ் வரும். 14 வந்து 7 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 1 8. இங்கே 62. அடுத்தது அகெயின் 2 டேபிளில் 39, இங்கே 31. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 31 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ண என்ன வந்திருக்கும், 129 வருதா. 129 இன்ட்டு 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 36 வந்திருக்கும். 1821. ஓகே, 4836. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மல்டிப்ளை பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்.
அகைன் நீங்கள் அதே மாதிரி மல்ட்டு பண்ணி பார்க்காதீங்க, வேறு நம்பரில் மல்ட்டு பண்ணி பாருங்கள். முன்னாடி வந்து நான் 39 31 மல்ட்டு பண்ணேன், இப்போ 31 4 ஃபஸ்ட்டு மல்ட்டு பண்ணிட்டு இங்கே வரேன். ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 டைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த பகடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 2 இருக்கு. அது ரெண்டையுமே என்ன பண்றாங்க? ரோல் பண்றாங்க, உருட்டுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல வந்து ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதோடைய சம் வந்து 4 ஆகுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 1,1ல இருந்து அடுத்தது 1,2 அப்படின்னு போயிட்டு லாஸ்டா 6,6 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் சான்ஸ், எத்தனை சான்ஸ் இருக்கும், டோட்டல் பாசிபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும்? டோட்டல் வந்து 1,3 வருமா? இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1,3 வரும். அடுத்தது தேர்ட் லைனில், செகண்ட் லைனில் எதுவுமே வராது. தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா 3,1 வரும். ஓகேவா? செகண்ட் லைன்லையுமே இன்னொன்று வரும், 2,2 வரும் தானே. ஸோ டோட்டலாக இந்த 3 தான் எனக்கு என்ன வரும்? ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ எனக்கு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்கும்? 1லேருந்து 6,6 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு லைன்லையும் 6 6 இருக்கும். ஸோ அப்போ 36 சான்சஸ் இருக்குமா? ஓகேவா? இல்லைனா 6 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 12 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ 1 டிவைடட் பை 12 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாப்போமா? இந்த ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர்ஸ், 50 நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 8 நம்பரோட ஆவரேஜ் வந்து 6.5, லாஸ்ட் 8 நம்பரோட ஆவரேஜ் வந்து 9.5. அப்போ மிடில் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பரோடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன சொல்லிட்டாங்க? 7ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது ஆவரேஜுக்கு ஃபார்முலா என்ன? சம் டிவைடட் பை n தானே. ஸோ ஆவரேஜ் ஆஃப் 15 ஈக்குவல் டு 7 தானே. 7 ஈக்குவல் டு சம் தெரியாது, டிவைடட் பை 15. அப்போது அந்த 15 நம்பரையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? 15 × 7 105ன்னு வரும். ஓகேவா? அந்த 15 நம்பரையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 105ன்னு வரும். ஃபர்ஸ்ட் 8 நம்பர் சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 8 நம்பருடைய கூட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? இது ரெண்டையும் மல்டி பண்ணாலே போதும். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ 8 × 6.5 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஸோ ரெண்டையும் மல்டி பண்ணலாமா? ஸோ மல்டி பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 52. ஸோ 52ன்னு வரும். தென் லாஸ்ட் 8 நம்பர். ஓகேவா? லாஸ்ட் 8 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? 8 × 9.5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ 9.5 × 8 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 76. ஓகேவா? ஸோ டோட்டலாக இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மிடில் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மிடில் நம்பரு 2 தடவை ஆட் ஆகியிருக்கும். அப்போது மிடில் நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த நடு நம்பர் கண்டுபிடிக்க 76 + 52 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 105ஆல் மைனஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 128 வருமா? மைனஸ் 105. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 23ன்னு வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 23 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது 85th சம் என்ன சொல்லியிருக்காங்க? Find 10th term of geometric sequence 1/4, -1/2, 1, -1, -2 அப்படியே so on. இதுல 10வது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பெருக்கு தொடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a, அடுத்தது ar, அடுத்தது ar², அடுத்தது ar³ அப் டு arn-1 வரையும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன். அதாவது a = 1/4ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து ar தான் என்னவா இருக்கு? -1/2. இது வந்து r வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா ar / a.
ஏஆரோட வேல்யூ என்ன -1/2. ஏவோட வேல்யூ என்ன 1/4. ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன வேல்யூ வந்திருக்கும் -1/2. இந்த டேர்ம் மேல போயிருமா 4/1 ஆகிரும். அப்போ ஆருடைய வேல்யூ என்னவா இருக்கும் -2 இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர் வேல்யூ தெரியும் அண்ட் தென் ஏவோட வேல்யூவும் தெரியும். என்ன கேட்டிருக்காங்க 10th டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. 10வது டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10வது டேர்ம்க்கு கண்டுபிடிக்க என்ன ஃபார்மேட் அப்படின்னா ARn-1 இதுதான் ஃபார்மேட். 10th டேர்ம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ T10ன்னு எடுத்துப்போம். ஏவோட வேல்யூ எவ்வளோ 1/4. ஆரோட வேல்யூ அப்படியே எழுதிக்கலாமா என்னோட வேல்யூ 10 10-1 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. 1/4 அதாவது 1/4 r⁻9 வரும். ஸோ இது எப்படி எழுதலாம் -2/9 எழுதலாமா? ஓகேவா? மைனஸ் அப்படியே தான் இருக்கும் 2/9. இந்த 4 எப்படி சொல்லுவீங்க 2/2ன்னு சொல்லலாமா? ஓகே மைனஸ் அப்படியே இருக்கட்டும் 2/9. ரெண்டும் டிவிஷன்ல இருக்கு. பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க பவர் ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவீங்க. அப்போ -2/9 - 2 என்ன வந்திருக்கும் 7 வந்திருக்குமா? அப்போ -2/7 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 86. ஸோ 86ல என்ன சொல்லியிருக்காங்க பைப் ஏ அலோன் கேன் fill an empty tank in 24 hours. பைப் ஏ மட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டேங்க் வந்து 24 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பைப் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். அண்ட் தென் பைப் சி மட்டும் எம்டி பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபில் அண்ட் எம்டி டேங்க் சாரி அதுவுமே என்னதான் பண்ணுது ஃபில் தான் பண்ணுது. 30 மணி நேரத்துல ஃபில் பண்ணுது. டி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்டி த சேம் டேங்க் 12 மணி நேரத்துல என்ன பண்ணுது காலி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ எல்லா பைப்புமே ஓப்பன்ல இருக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு. அப்போ எவ்வளோ வந்து பைப் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு? சரி கொஸ்டின் படிச்சிட்டீங்களா? சம் சால்வ் பண்ணலாமா? ஓகே பைப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். பி வந்து 18 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். சி வந்து 30 மணி நேரத்தில் 30 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். டி பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணும். அதனால -12 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். 3 நம்பருக்கும் என்ன பண்ணுங்க அப்படியே எல்சிஎம் எடுங்க. 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வரும் 360 வருமா? ஓகேவா? 24 × 15 செக் பண்ணுங்க. 360 வருதா? அப்போ 15 தடவை. இங்க 20 தடவை வந்திருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 12 டைம்ஸ். இங்க என்ன வந்திருக்கும் -30. ஓகேவா? ஸோ இப்போ எல்லா பைப்புமே என்ன ஆகுது 6 மணி நேரத்துக்கு ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா செட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த பைப்புடைய அந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். C = ET. சிங்கிறது கெப்பாசிட்டி, ஈங்கிறது எஃபிஷியன்சி. அது வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அதாவது 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஃபில் பண்ணது 1 நிமிஷத்துக்கு இவ்வளோ ஃபில் பண்ணது அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் எஃபிஷியன்ட் சொல்லும். இது வந்து டைம். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க 360 இருக்கா? ஓகே 6 மணி நேரம் என்ன பண்ண போகுது இது எல்லாமே ஃபில் பண்ண போகுது. ஸோ டோட்டலா எவ்வளோ ஃபில் பண்ணும் எல்லா பைப்புமே சேர்ந்தானே ஓப்பன்ல இருக்கு. அப்போ A + B + C + Dன்னு வந்திருக்கும். அப்போ 15 + 20 + 12 - 13 எடுத்திருப்பீங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும் 15 + 20 அப்படின்னா 35. 35ல 30 போயிடுச்சு அப்படின்னா 5 மட்டும் இருக்குமா? 5 + 12 என்ன வேல்யூ வந்திருக்கும் 17. அப்போ டோட்டலா 17 யூனிட் என்ன ஆகும் ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ 17 எஃபிஷியன்சி. எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுறாங்க 6 மணி நேரம் ஓப்பனில் இருக்குது. அப்போ 17 × 6ன்னு எடுத்திருப்பீங்களா? 17 × 6னா என்ன வேல்யூ வந்திருக்கும்
102. ஸோ 102 என்ன பண்ணியிருக்கும், ஃபில் பண்ணியிருக்கும். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் டேங்க் தட் இஸ் ஃபில்டு. டோட்டலாக 360. அந்த 360ல் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு, 102 ஃபில் ஆகியிருக்கு. அப்போ அப்படியே ஃப்ராக்ஷன் எழுதிடலாமா, 102 டிவைடட் பை 360 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பீங்க. ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணலாம், 2 டேபிளை கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 51 வரும். இங்கே 2 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா 180 வருமா. அகெயின் என்ன பண்ணலாம், 3 டேபிளை கேன்சல் பண்ணலாமா, 3 டேபிளை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 17 டைம்ஸ் வந்துருக்கும். ஓகேவா. இங்கே 3 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60 டைம்ஸ் வரும். ஓகேவா. அப்போ 17 டிவைடட் பை 60, 60ல் 17 பார்ட் என்னவா இருக்கும், ஃபில் ஆகியிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. அசல் வந்து அதாவது பிரின்சிபல் வேல்யூ வந்து இவ்வளோ சொல்லிட்டாங்க, 5000 ரூபாய், 5000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட்டி சதவீதம் ஆண்டுக்கு 4% per annum, 1 இயருக்கு 4%. என் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுறது எப்போ அப்படின்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, கேல்குலேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மாதிரி காம்பவுண்டட் ஆனுவலின்னு இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி குவார்டர்லின்னு இருக்கிறப்ப தான் பிரச்சனையே இருக்கும். ஏன்னா ஆர் வேல்யூவும் என் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். சரி, ஆர் வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆர் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 4%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 6 மாசத்துக்கு என்னவா இருக்கும் அந்த பெர்சன்டேஜ், ஒரு வருஷத்துக்கு 4% வட்டி, 6 மாசத்துக்கு எவ்வளவா இருக்கும், R ஈக்குவல்ஸ் டு 2% இருக்கும். தென் n வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/2. அப்போ 1.5 வருஷம்னு அர்த்தம். 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கு, 3 6 மாசம் இருக்குமா. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இதை என்ன பண்ணுங்க, மிக்சடு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா 3/2ன்னு வருமா, 3/2 × 12. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வந்துருக்கும், ஏன்னா மந்த்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 18 மந்த் இருக்கும். 18 மந்த்தில் எத்தனை 6 மாதம் இருக்கும், ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3ன்னு வருதா. அப்போ என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கலாம். ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. இப்போது 5000க்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் நார்மல் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி. நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதானே ஃபார்முலா. ஓகேவா. 5000 பிரின்சிபல், ஆர் வேல்யூ என்ன வந்துச்சு, 2/100 the whole power 3. ஸோ சால்வ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 5000. இங்கே 50, 50 + 1 51 டிவைடட் பை 50. பவரில் 3 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 3 தடவை எழுத போகிறேன். ஓகேவா. இங்கே 3 0 இருக்கா கீழே, இங்கேயும் 3 0 இருக்கா, கேன்சல் பண்ணிடுங்க. 5 5 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் மல்டி பண்ணும். 51 × 51 மல்டி பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும், 2601 வந்திருக்கும். அகெயின் இன்னொரு 51 இருக்கா. ஸோ மல்டி பண்ணிங்க அப்படின்னா 132651 டிவைடட் பை 55 25 இருக்கா. ஸோ 25ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 125 எத்தனை தடவை வரும், 5 டைம்ஸ் வரும். ஓகேவா. ஸோ ரிமைண்டர் என்ன இருக்கும், ஒரு 7 இருக்குமா. ஸோ 75 வந்து 3 டைம்ஸ், ரிமைண்டர் 1 இருக்கும். 150 எத்தனை தடவை வரும், 15 கேன்சல் ஆகும். ஸோ 0 சேர்த்துட்டு என்ன பண்ண வைங்க, 150 வந்து 6 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும், 1 இருக்கும். அகெயின் எனக்கு பத்தாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, 0 சேர்ப்பீங்க. ஸோ 100 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ 5306.04 வந்துச்சா. இதுதான் டோட்டல் அமௌண்ட். எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு, வட்டி மட்டும் கேட்டாங்க. ஸோ வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட்ல இருந்து
பிரின்சிபலை மைனஸ் பண்ணுவீங்க. மைனஸ் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 306.04 வந்திருக்குமா? ஸோ 306.04 தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இதை ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணிடுவோமா? 5000 தானே சொன்னாங்க. ஆர் என்ன வந்துச்சு? 2 வந்துச்சா? 3 இயர்ஸா? அப்போ 2 2 2ன்னு போட்டுக்கோங்க. 5000த்துல 1% எவ்வளோ? 50 ரூபா. 2% எவ்வளோ? 100 ரூபாய். அவ்வளோதான். இங்கேயும் 100 ரூபாய் போட்டிருப்பீங்க, இங்கேயும் 100 ரூபாய் போட்டிருப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வட்டிக்கு வட்டி எடுக்கிறது தானே. 100 ரூபாயில 2%னா 2 ரூபாய். அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் போட்டாங்க இல்லையா அந்த 100 ரூபாய் வட்டி, அந்த வட்டிக்கு 2வது வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வட்டி போட்டிருப்பாங்க. அடுத்து 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வருஷம், செகண்ட் வருஷம், இந்த 3 நம்பருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க? வட்டி போட்டிருப்பாங்க. 100 ருபீஸ்க்கு எவ்வளோ வட்டி? 2 ரூபாய் வட்டி. இந்த 100 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி? இங்கே ஒரு 2 ரூபாய். 2 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி போடுவாங்க? 2%னா 0.04. இப்போ இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலே போதும், எனக்கு என்ன கிடைச்சிரும்? இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வந்திருக்கும்? 100 + 100 + 100னா 300, 306.04. ஸோ இதுதான் சிஏ அப்படின்னு சொல்லி எடுத்துலாம். ஸோ ஈஸியாக இருக்கா? 2 ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வினோத் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறாரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,960 rupees அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சேல்ஸ் டேக்ஸுமே சேர்த்து தான் வருது. 8% வந்து சேல்ஸ் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இப்போது அந்த சேல்ஸ் டேக்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பொருளோட விலையை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எப்போதுமே 100% தான் சொல்லுவோம். நான் 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி, அந்த 10 ரூபா பொருளோட விலை வந்து எப்படி சொல்கிறது, நான் 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறேன், அந்த பொருளோட விலை என்னை பொறுத்தவரை 100% நான் கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுதான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த பொருளோட விலை 100% இருக்கும். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு 100% இருக்கும். அதுல என்ன பண்றாரு இவர்? 8% வந்து டாக்ஸ் வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? அந்த பொருளோட விலை 100%. எக்ஸ்ட்ராவா இவர் என்ன பண்றாரு? அந்த சேல்ஸ் டாக்ஸுமே வச்சுதான் கொடுத்துருக்காரு. அப்ப டோட்டலா 108% அவர் கொடுத்துருப்பாரா? பொருளோட விலை 100%, எக்ஸ்ட்ராவா நான் கொடுத்த டாக்ஸ் ஒரு 8%. அப்ப டோட்டலா 108% அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா? ஸோ 108% தான் என்ன சொல்லுவீங்க? இந்த 12,960 rupees அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 100%, அந்த அந்த சேல்ஸ் டாக்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 8% மட்டும் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? டைரக்ட் மெத்தட்லாம் அப்படியே கிராஸ் மல்டி பண்ணிக்கோங்க. 108% இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 8% இன்டூ 12,960. ஓகேவா? பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 இன்டூ இந்த டேர்ம் இந்த சரி வேணா கொண்டு வந்துக்கலாமா? 108. சரி, இந்த 12,960 108 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் என்ன வரும்? 108 வரும். அடுத்தது இங்கே 1 டைம்ஸ் 0 சேர்ப்போமா? 8 டைம்ஸ் 0. அடுத்து 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 120 வந்திருக்குமா? 120 இன்ட்டு 8னா என்ன வேல்யூ வரும்? 960. 8 இன்ட்டு 120 அப்படின்னா 960 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அவங்க கட்டின டேக்ஸ் மட்டும் எவ்வளோ கட்டியிருக்காரு? 960 rupees கட்டியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னா இது என்ன பண்ணுங்க, அப்படியே இந்த ஏறு வரிசைன்னு சொல்லுவாங்களே அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு நடுவில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுடைய மீடியன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடுறேன். இருக்கலே சின்ன நம்பர் எது? 17. அதுக்கு அடுத்தது 25, அடுத்தது 29, அடுத்தது 33, அடுத்தது 39, 42, 59. 1 2 3 4 5 6 7 7 நம்பர் எழுதியிருக்கேன். இங்கேயும் 7 நம்பர் தான் இருக்கான்னு பார்த்துக்கோ. 4, இங்கே ஒரு 3, 7 நம்பர் இருக்கா? ஓகே, இதில் நடு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 தானே நடுவில் இருக்கு. அப்போ 33 தான் என்னவா இருக்கும்? மீடியனா இருக்கும். ஸோ அப்படியே டிக் பண்ணிடுவீங்க. ஓகேவா?
அடுத்த சம் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஏ, பி, சி 3 பேர் இருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். பி வந்து அதே வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் எடுத்துப்பாங்க. சி வந்து அந்த வேலையை முடிக்க 15 நாள் எடுப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவோட சேர்ந்து பி ஒரு நாள் வேலை பார்க்குறாரு. அதாவது இன்னைக்கு வந்து ஏவும் பியும் வேலை பார்த்தாங்கன்னா, நாளைக்கு ஏவும் சியும் வேலை பார்ப்பாங்க. இது மாதிரி மாறி மாறி வேலை பார்த்தாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க. அவங்களுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி 3 பேரையும் எடுத்துப்பீங்க. 10, 20, 15 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 60 வந்திருக்குமா? அப்போ இதுதான் ஒர்க்குன்னு சொல்லுவோம். டோட்டலா 60 வேலை அவங்களுக்கு இருக்கு. 60 டிவைடட் பை 10னா 6 வரும். 60 டிவைடட் பை 20னா 3 டைம்ஸ். 60 டிவைடட் பை 50னா 4 டைம்ஸ். இதுதான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 யூனிட் ஆஃப் ஒர்க்கை முடிப்பான். பி வந்து 3 வேலையை முடிப்பான். சி வந்து 4 வேலையை ஒரு நாளைக்கு முடிப்பான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, ஏபி வேலை பார்க்க போறாங்க. அடுத்த நாள் ஏவும் சியும் வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் லூப் மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ வேலையை போடுவாங்க? இவங்க ஒரு 6 வேலை, இவங்க ஒரு 3 வேலை, டோட்டலா 9 ஒர்க் முடிப்பாங்க. அடுத்த நாள் இவங்க ஒரு 6 வேலை, இவங்க ஒரு 4 வேலை, டோட்டலா 10 வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு சைக்கிள். இதே மாதிரி எனக்கு சைக்கிள் கண்டினியூஸ் ஆகிட்டே போகுமா? அடுத்த நாள் யார் வருவா? ஏ பிளஸ் பி. அதுக்கு அடுத்த நாள் யார் வருவா? ஏ பிளஸ் சி. அது மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஒரு சைக்கிளில் எத்தனை எஃபிஷியன்சி இருக்கு? 19 எஃபிஷியன்சி இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு. 2 days இருக்கு. ஸோ நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எத்தனை சைக்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். W = E × T தான் ஃபார்முலா. நான் வந்து சைக்கிள் கண்டுபிடிக்க போறேன். அதனால W = EC அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். Wங்கிறது வேலை, 60 வேலை. எத்தனை எஃபிஷியன்சி இருக்கு ஒரு சைக்கிளில்? 19 எஃபிஷியன்சி இன்ட்டு சைக்கிள். ஸோ 60யை 19ஆல் டிவைட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 3 தடவை வந்திருக்குமா? 19 × 3 என்ன வந்திருக்கும்? 57 வந்திருக்கும். ஸோ 57. 3 சைக்கிள் எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 3 சைக்கிளில் எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு. அப்போ 3 × 6னா 3 × 2னா என்ன வந்திருக்கும்? 6 days. எக்ஸ்ட்ராவா ரிமைண்டர் என்ன வருது? எனக்கு ரிமைண்டர் ஒரு 3 வருதா? ஓகே, ரிமைண்டர் வந்து 3 வரும். ஸோ எனக்கு 6 சைக்கிள் முடிஞ்சிருச்சு. 6 நாள் இதே மாதிரி முடிஞ்சிடும். 6ஆவது நாள் முடிஞ்சு யார் வருவா? ஏ பிளஸ் பி தான் வராங்க. வந்தாங்க அப்படின்னா அவங்க 9 வேலை பார்க்கணும். ஆனால் எனக்கு மிச்சம் இருக்கிறது ரிமைண்டர் 3 தான். அப்போ 3 வேலை தான் பார்ப்பாங்க. அப்போ 6 3/9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. நான் பார்க்க வேண்டியது 9 வேலை. ஆனால் எனக்கு எவ்வளோ வேலை தான் மிச்சம் இருக்கு? 3 வேலை தான் மிச்சம் இருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணி எழுதலாமா? 6 3/9 இருக்கு தானே, கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 1/3ன்னு வந்திருக்கும். அப்போ 6 1/3 தான் ஆன்சர். அப்போ 6 1/3 days என்ன பண்ணும்? தேவைப்படும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 6 மீட்டர் அண்ட் த பிரெத் இஸ் 1 மீட்டர். ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு இருக்கு. இது மாதிரி ஒரு பிளாக் போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதோடைய பெரிமீட்டர் சுற்றளவு என்ன சொல்லிட்டாங்கன்னா 6 சென்டிமீட்டர். பிரெத் என்னன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ரெக்டாங்குலருடைய பெரிமீட்டர் ஃபார்முலா எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா பார்த்துக்கோங்க. 2 times of L plus B தான் ஃபார்முலா. பெரிமீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணலாம். பெரிமீட்டர் எவ்வளோ? 6. அப்போ 6 = 2 times of L தெரியாது, பிரெத் வந்து 1 மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படியே அப்ளை பண்ணலாமா? நேருக்கு நேரம் கேன்சல் பண்ணலாம். 2 1 times 6 வந்து 3 times வரும். அப்போ 3 = L plus 1 ப்ளஸ் 1 இருக்கு. இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? -1 ஆகும். அப்போ 3 - 1 = 2. அப்போ லென்த் என்னவா இருக்கும்? 2 மீட்டரா இருக்கும். ஸோ 2 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, 93 பாருங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78 and 109 லீவிங் ரிமைண்டர் 2, 3, 4. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண், மீப்பெரும் பொது காரணி அப்படிங்கிறப்போ என்ன சொல்லுவீங்க? ஹெச்சிஎஃப் தான் எடுப்போம். ஸோ ஹெச்சிஎஃப் எடுக்கிறப்போ இது எல்லாம் இது மாதிரி டிவைட் பண்ணுறப்போ, அந்த நம்பரை டிவைட் பண்ணுறப்போ 62ஆல் டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டர் வரும். 78ஆல் டிவைட் பண்ணால் 3 ரிமைண்டர் வரும்.
109 டிவைட் பண்ணால் 4 ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடுவோமா? 62லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 60. 78லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 75. அண்ட் தென் 109லேருந்து 4 மைனஸ் பண்ணால் என்ன வந்துருக்கும்? 105. இப்போ இந்த 3 நம்பருக்கும் காரணி கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் மிகப்பெரிய காரணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ என்ன வந்திருக்கும்? 15வது டேபிளில் தானே எல்லாமே வரும். இது 4 தடவை வரும், இது 5 தடவை, இது 7 தடவை. இதுக்கு மேலே பொதுவான காரணி எதுவுமே இல்லை. ஸோ 15 தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் நம்பர் HCFஆ இருக்கும். ஸோ 15 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, என்ன சொல்லியிருக்காங்க? when a dice is rolled, find the probability of getting the number greater than 4. ஒரு டைஸ் என்ன பண்றாங்க? ரோல் பண்றாங்க. find the probability of getting the number greater than 4. ஸோ 4 விட பெரிய நம்பர் வரத்துக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டைஸை நான் உருட்டேன்னா எனக்கு என்ன நம்பர் வரும்? 1 3 4 5 6 இதானே வரும். இதில் 4 விட பெரிய நம்பர்னா 5ம் 6 தான். அப்போ டோட்டலாக எனக்கு 6 சான்ஸ் இருக்குது. அந்த 6 சான்ஸில் 2 தான் பாசிபிலிட்டி, 2 தான் அப்படி விழலாம். அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 1/3ன்னு வந்துருக்குமா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1/3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்தது 95. The average of 30 result is 20 and the average of other 20 result is 50. 30. அதாவது 30 ரிசல்ட்டோடைய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லிட்டாங்க? 20. அப்போ அந்த 30 நம்பரையும் நான் ஆட் பண்ண என்ன வரும்? இது ரெண்டையும் மல்டி பண்ணாலே போதும். 30 × 20 எவ்வளோ வந்திருக்கும்? 600ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இன்னொரு 20 நம்பர் இருக்கு. அந்த 20 நம்பரோடைய ஆவரேஜ் எவ்வளோ? 30. ஸோ இதோடைய ஆவரேஜ் தெரியுமா? 20 × 30 ரெண்டையும் மல்டி பண்ணியிருப்பீங்களா? இதுவும் என்ன தான் வரும்? 600 வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து எல்லா நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கும்? 50 நம்பர் இருக்கும். ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர்ஸ் ஈக்குவல்ஸ் டு இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 600 ப்ளஸ் ஒரு 600. டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்கும்? இங்கே ஒரு 30 நம்பர், இங்கே ஒரு 20 நம்பர், டோட்டலாக 50 நம்பர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வந்துருக்கும்? 1200 டிவைடட் பை 50யா? ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும்? 5 1 டைம்ஸ், இங்கே 24 டைம்ஸ் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? $96 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? if the 4th and 7th term of a GP are 54 and 1458 find the GP. அதாவது 4வது நம்பரும் 7வது நம்பரும் சொல்லிட்டாங்க பெருக்கு தொடர் வரிசையில். அப்போ ஃபைண்ட் த ஜிபி, அந்த ஜிபி லைன் சீரீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 7வது நம்பர் அப்படின்னா என்ன ஃபார்முலா? TN = AR n-1 தானே. அப்போது 4வது நம்பர் அப்படின்னா எப்படி எழுதுவாங்க? AR 4 - 1 AR power 3. இதுதான் என்ன வரும்? 54. அடுத்தது 7வது நம்பர் அப்படின்னா AR 7 - 1 AR power 6 ஈக்குவல்ஸ் டு என்ன வரும்? 1458ன்னு வரும். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை 1ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணால் AR power 6 டிவைடட் பை AR cube. இங்கே என்ன வரும்? 1458 டிவைடட் பை 54ன்னு வருமா? ஏக்கு ஏ கேன்சல் ஆயிரும். கீழே 3 R இருக்குது, மேலே வந்து 6 இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா R power 3 தானே இருக்கும். 54ஐயும் இந்த டேர்மையும் என்ன பண்ணலாம்? 9 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 தடவை வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை, ரிமைண்டர் வந்து 5, 54 வந்து 6 தடவை, ரிமைண்டர் 1 2. அடுத்து என்ன பண்ணலாம்? அகைன் 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 வந்து 2 தடவை வருமா? ஓகேவா? ரிமைண்டர் 4 இருக்குமா? 42 வந்து 7 டைம்ஸ் வருமா? அப்போ R கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும்? 27ஆக இருக்கும். R கியூபோட வேல்யூ 27. அப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? கியூப் ரூட் ஆஃப் 27 எடுத்துக்கலாமா? அப்போது 9 இருக்குமா? அப்போ R = 9. ஆரோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போது எனக்கு என்ன வேணும்? ஏவோட வேல்யூ வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கொண்டு போய் R கியூப் வேல்யூ அப்ளை பண்ணலாமா? அந்த R கியூபோட வேல்யூ தெரியும் தானே. அதாவது AR கியூப் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது? AR கியூப் = 54.
அப்படியே அப்ளை பண்ணுங்க. 27 ஈக்குவல்ஸ் டு 54. கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 2 டைம்ஸ். அப்போ ஏவோட வேல்யூ 2. ஓகேவா? ஸோ ஜிபி சீரிஸ் எப்படி இருக்கும் நமக்கு? ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப் அப் டு இப்படி தானே இருக்கும். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 2, அடுத்து ஏ இன்ட்டு ஆர், ஆரோட வேல்யூ 9, ஏவோட வேல்யூ 2, 9 2s are 18. அடுத்தது ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ என்ன இருக்கு? 9 இருக்கா? அப்போ 81 இன்ட்டு 2. ஓகேவா? சாரி, இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன வரும்? 3 தானே வரும். ஓகே, அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ என்ன சொல்லுவீங்க? 3. 2 3s are 6 வந்திருக்கும். அடுத்து 9, 9 2s are 18. ஸோ இதே மாதிரி போயிட்டே இருக்குமா? 2 6 18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 6 18ல் ஆப்ஷன் பி தான் இருக்கு. ஏவோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 3. இதை மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க பாக்ஸ் பண்ணி. அப்போது 2 6 2, 6, 18 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 30,000 ரூபாய் பிரின்சிபல். ஓகேவா? 7% வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி வீதம் வந்து 7%. ஃபார் 1 இயர், 2 வருஷத்துக்கு வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சரி 2 வருஷத்துக்கு ஃபார் 2 இயர்ஸ்க்கு வந்து 8% அப்படின்னு சொல்லிட்டாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டு வருஷத்துக்கான வட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நார்மல் சம்லையும் சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ட்ரீ மெத்தட் மாதிரி போட்டோம்ல ஒரு சம்ல, அதையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு பி 1 + ஆர் பை 100 த ஹோல் பவர் என். இதானே ஃபார்முலா. அமௌண்ட் வந்து எவ்வளோ தெரியாது. ஸோ ஏ அப்படியே வச்சுக்கோங்க. பிரின்சிபல் வந்து 30,000 ரூபாயா. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எப்படி இருக்கு? 7%-ஆ இருக்கு. ரெண்டாவது வருஷம் எப்படி இருக்கு? 8%-ஆ இருக்கு. ஸோ தனித்தனியாவாக போடணும். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாம். 30,000 இதை சால்வ் பண்ண என்ன வந்திருக்கும்? 107 டிவைடட் பை 100. இங்கே சால்வ் பண்ணீங்கன்னா 108 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0, இங்கே இருக்க 2 0க்கு இங்கே இருக்க 2 0 கேன்சல் ஆகும். இப்போது மல்டி பண்ணலாமா? இங்கே மல்டி பண்ணிப்போமா? 107ஐயும் 3ஐயும் மல்டி பண்ணும். 321. அடுத்து 108 மல்டி பண்ணுவீங்களா? என்ன வருது? 34,668. இதுதான் அமௌண்ட். என்ன கேட்டிருக்காங்க? சிஐ தானே. சிஐ கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? ஏ மைனஸ் பின்னு எடுத்துப்பீங்களா? ஏ வந்து 34,668. பிரின்சிபல் எவ்வளோ? 30,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வந்திருக்கும்? 4,668 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நம்ம மெத்தடில் சால்வ் பண்ணுவோமா? ஓகே, இதில் சால்வ் பண்ணுங்க. 7%, செகண்ட் வருஷம் 8%. 30,000ல் 7%னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. எவ்வளோ வந்திருக்கும்? 210 ரூபா வந்திருக்குமா? 30,000ல் 8%, 2,100 ரூபா வந்திருக்கும். இதே 8%னா 2,400 ரூபா. இந்த 2,100 ரூபாய்க்கு ஒரு 8% போடுவாங்க இல்லையா? ஸோ 8% எவ்வளோ வந்திருக்கும்? 21 × 8 அப்படின்னா 168 வரும். ஸோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சிஏ கிடைச்சிடும். சிஏ ஈக்குவல்ஸ் டு 2100 + 2400 + 168. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ வருது? 4,668 வருதா? போன மெத்தட்லையும் அதே தானே வந்துச்சு. ஸோ
ஸோ பெட்டர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கிரம் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்தது, a set of values in ascending order are 40, 42, x, 48, 50, 52. If median of these numbers is 46, find the value of x. ஸோ மீடியன் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க நம்பர் தான் சொல்லுவோம். எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குன்னா இதில் இந்த சீரீஸில் டோட்டலாக 6 நம்பர் இருக்குது. இன்பிட்வீன்னா எக்ஸ்க்கும் 48க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ அப்போ மீடியன் என்ன பண்ணுவீங்க, எக்ஸையும் 48ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க, அதுதான் மீடியன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 48 டிவைட் பை 2 என்ன வந்திருக்கும், 46 வந்திருக்குமா? இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. எக்ஸ் ப்ளஸ் 48 ஈக்குவல்ஸ் டு இது ரெண்டையும் மல்டி பண்ணால் என்ன வந்திருக்கும், 92. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 92 மைனஸ் 48ன்னு எடுத்திருப்பீங்களா? இப்போ 44. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 44ஆ இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி வந்து அவங்க வேலையை வந்து முடிக்கிறதுக்கு 15, 20, 40. ஏ வந்து அவங்க வேலையை முடிக்க 15 நாள் ஆகும், பி வந்து அவங்க வேலையை முடிக்க 20 நாள் ஆகும், சி அவங்க வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் ஒன் டே ஒர்க், ஒன் டே ஒர்க்குடைய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் டே ஒர்க்னா என்ன பண்ணுவீங்க, ஏபிசி இவங்கள 1/15, 1/20, 1/14 எடுத்துக்கலாமா? எல்லாத்தையுமே என்ன இருக்கு, 5 டேபிள் இருக்கு, அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 1/3 இங்க என்ன வந்திருக்கும், 4 டைம்ஸ், இங்க 8 டைம்ஸ் வந்திருக்குமா? அப்படியே இது என்ன பண்ணுங்க, இப்போ ஏவோட வேல்யூனா ஏக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த நம்பரை மட்டும் விட்டு மீதி 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 × 8. அடுத்து பியோட வேல்யூ என்ன, அந்த பி கீழே இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மீதி 2 நம்பர் 3 × 8. சி வேணும் அப்படின்னா சேம் அதே தான், இதுக்கு சிக்கு கீழே இருக்கிறது மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க 2 நம்பர் 3 × 4. எல்லாத்துலேயுமே 4 டேபிள் காமனாக இருக்கா, 4 டேபிளை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 8:3, 2s are 6 வந்திருக்கும் 3. அப்போ 8, 6, 3, 8:6:3 தான் ஆன்சர். இன்னொரு மெத்தட் என்ன, ஏபிசி மூணுக்கும் என்ன பண்ணுங்க, அப்படியே எல்சிஎம் எடுங்க. ஸோ மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வேல்யூ வந்திருக்கும், 120 வந்திருக்குமா? அப்போ 8 தடவை 120 டிவைட் 15னா 8 தடவை, 120 டிவைட் பை 20 அப்படின்னா என்ன வந்திருக்கும், 6 தடவை, 120 டிவைட் பை 40 அப்படின்னா என்ன வந்திருக்கும், 3 தடவை. ஒன் டே தானே கேட்டிருக்காங்க, ஏபிசி. அப்போ 863 அப்படியே எழுதிக்கலாம். 8:6:3 ரெண்டும் சேம் ஆன்சர் தானே. ஸோ 8:6:3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்லா கொஷின்ஸுமே இதில் சொல்யூஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.